ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை கொடுக்கும்போது உண்மையிலேயே நம்ம தேவனை நேசிக்கிற வாலிபர்களா இருந்தா அந்த வார்த்தையை கவனமா கேட்போம். இன்னொன்று, அந்த வார்த்தையை ரொம்ப பயத்தோடு ஏற்று உள்ள வச்சுக்கிறோம். ஏன்னா ரெண்டு விஷயத்துலதான் பொல்லாங்கனை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. இயேசுவுக்கு ஒண்ணுதான் இருந்துச்சு, நமக்கு ரெண்டு இருக்கு. என்ன தெரியுமா? ஒன்னு வசனம், இன்னொன்னு ரத்தம். ஆனா இயேசுநாதருக்கு இருந்தது ஒரே ஒரு வாய்ப்பு தான். என்ன மட்டும்தான்? வசனம் தான். அவருக்கு அவருடைய ரத்தம் இல்லை, நமக்கு அவருடைய ரத்தத்தினாலேயும் பிசாசை ஜெயிக்கலாம். ஆனா இயேசுநாதர் முழுமையா பிசாசை ஜெயிக்கிறதுக்கு என்னதான் பயன்படுத்தினார்? வசனம் தான் பயன்படுத்தினார். அப்ப இந்த வசனத்தை இருதயத்துல நீங்க வச்சிருந்தா மட்டும்தான் நீங்க காலேஜுக்கு போனாலும், நீங்க எங்க போனாலும், நீங்க உலகத்துல பல சவால்களான இடத்துல போனாலும் நீங்க ஜெயிக்க முடியும். வசனம் இல்லைன்னா சாதாரணமான பாவத்துல கூட விழுந்துருவோம். ஒரு பையன் வந்து சிரிச்சுட்டே பேசினா நம்ம லைஃபே இழந்துரும். நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, யாக்கோபுக்கு 12 ஆண் மக்கள்ல பிறந்த ஒரு வாலிபன் தான், ஒரு வாலிப பிள்ளை தான், ஒரு பெண் தான் தீனாள். ஆனா சரித்திரத்துல நாசமான ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில வந்துருச்சு. என்ன? ஆதியாகமம் 34 நீங்க பாத்தீங்கன்னா, அவ போனது ஊர் சுத்தி பார்க்கதான். ஆனா 3ஆம் வசனத்திலேயே அவ வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆதியாகமம் 34 1 2 3 நினைக்கிறேன். ஆதியாகமம் 34 நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அங்க கவனிச்சு பாருங்க. போனது என்னமோ அங்க பாருங்க, 2ஆம் வசனத்துல அவளுக்கு சாப்டர் க்ளோஸ். என்ன நடந்துருச்சு 2வது வசனத்துல? அவளை ஏவியனான எமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகோம் என்பவன் கண்டு, பாருங்க, பார்த்த மாத்திரத்துல அங்க அவளுடைய வாழ்க்கையில எல்லாம் நடந்து போச்சு. அவளுக்கு எடுத்துட்டாங்க, அவளை தீட்டுப்படுத்திட்டாங்க, அவன் நாசம் பண்ணப்பட்டுட்டான். இஸ்ரவேல்ல இன்றைய காலங்களில் இந்த பாவத்தை எப்படி எடுத்துக்கிறாங்களோ எனக்கு தெரியல. ஆனா அன்னைக்கு இந்த பாவத்தை கேட்டு யாக்கோபு என்ன நினைச்சாருன்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபுக்கு எவ்வளவு வேதனை வந்துருச்சுன்னா, ரொம்ப வலி உண்டாயிடுச்சு ஒரு தகப்பனுக்கு. நம்ம பிள்ளைக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை யாக்கோபு கேள்விப்படும் போது, ஆதியாகமத்துல 34 ஆதியாகமம் 34 யாக்கோபுக்கு அந்த வார்த்தை கேள்விப்படும் போது அங்க பாருங்க, 5ஆம் வசனத்துல, தன் குமாரத்தியாகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தையினிடத்தில் வெளியில இருந்தார்கள். அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான். எவ்வளவு வழி பாருங்க ஒரு தகப்பனுக்கு. நீங்க பாவம் செய்யும் போது ஆண்டவருக்கு ரொம்ப வேதனை உண்டாயிரும். உங்களுக்கு இந்த கூட்டங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், உங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லப்படுவதெல்லாம் நீங்கள் தேவ வசனத்தை இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 13 வயசு வரும்போது ஒரு பையன் உங்களை பார்த்து சிரிப்பான், அது இயல்பா நடக்கிறது. அது நீங்க ஏதோ உலகத்துல பெரிய கிஃப்ட் கிடைச்ச மாதிரி நினைச்சிடக்கூடாது. அது உங்களுக்கு தோன்ற படுகுழின்னு நீங்க வாலிப பெண்கள் நினைச்சுக்கிறோம். உங்களை பிசாசு அழிக்கிறதுக்கு போட்டிருக்க ஒரு வாய்ப்பு தான் சீகேமினுடைய மகனா உங்க வாழ்க்கையில அனுப்புறான் அப்படின்னு. ஏன்னா யாக்கோபினுடைய மகள் கெடுக்கப்பட்டது யாக்கோபுக்கு வேதனையை உண்டாக்கி பேசாம எத்தனை நாள் இருந்திருக்கான் பாருங்க. அவனுடைய பிள்ளைகள்லாம் வெளியே ஆடு மேய்க்க போயிட்டு ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் யாருக்கிட்டையும் பேசல. ஏன்னா குடும்பத்தினுடைய நிலைமை ஒரு மோசமான காரியம் நடந்துருச்சு. வீட்டுல இருந்த ராஜகுமாரத்தை போல. இதுல நீங்க ஒரே ஒரு காரியத்தை கண்டுபிடிங்களேன், பாதுகாப்பற்ற ஒரு பயணத்தை அவள் செய்ததுதான் தவறு. நான் எப்பொழுதுமே சொல்வேன், ஆண்களை விட பெண்கள் பாவத்தில் அதிகமாய் பாதிக்கப்பட்டவர்கள் ஏவாள் உட்பட. முதலே பாவம் செய்தது ஏவாள் தான். ஆனால் பாதிப்பும் யாருக்கு தான் அதிகம்? அவளுக்கு தான் அதிகம். அன்றைக்கே சொன்னார், உன்னுடைய இதயம், உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் உன் புருஷனை சார்ந்துதான் இருக்கணும். எது செய்யணும்னாலும் உன் புருஷனை நீ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதனால நீங்க பாவம் செய்யும் போது பாவத்துக்கு அடிமையா மாறுறீங்க. பாவம் செய்யும் போது வெற்றியை நீங்க இழக்கிறீங்க. ஆண்டவர் எப்பொழுதுமே பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தூதர்களை உங்களுக்கு துணையாக தருவார். பரலோகம் உங்களுக்கு துணையாக இருக்கும். உங்களை அவர் உற்று நோக்கி கொண்டே இருப்பார். நீங்கள் ஜெயிக்கிறீர்களா தோக்குறீர்களா? நீங்கள் அந்த பாவத்திற்கு, அந்த இனிப்பான வார்த்தைகளுக்கு நீங்கள் எசைஞ்சு போகிறீங்களா? ஏன்னா 3ஆம் வசனத்தை பாருங்க, அந்த தீனாள்
பாதிக்கப்பட்டு இருக்கிறாள். ஆனா அங்க என்ன நடக்குது பாருங்க, தீனாளை நாசம் பண்ணினவன் இன்பமாய் பேசுறான். நம்மள நாசம் பண்ற சாத்தான் நம்மகிட்ட எப்படி பேசுவான்? எப்படி பேசுவான்? இன்பமா பேசுவான். ஆனா நம்மள நேசிக்கிற ஆண்டவர் நம்மளை கடிந்து புத்தி சொல்லி நடத்துறார். அப்ப இந்த இன்பமான பாத்தீங்களா வேதாகமத்துல தீனாளோட பிள்ளைங்க யாராவது மேல எங்கேயாவது அடுத்து எங்கேயாவது ஆதியாகமம் 34 அப்புறம் பைபிள்ல எங்கேயாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, 4 பசங்கள்ல ஒரு பெண் பிறந்திருக்கா, அவர் ராஜகுமாரத்தி மாதிரிப்பாங்க. 12 ஆண்களின் நடுவில் பிறந்த தீனாள் பாதுகாப்பற்ற. அப்ப பெண்கள் எப்பயுமே நம்மளை ரொம்ப கவனமா வச்சுக்கிறோம். நம்ம ஜெயிக்கணும், எந்த பாவமும் நம்ம வாழ்க்கை கடையில வரக்கூடாது, நம்ம வெற்றி கடையில வரக்கூடாது. ஏன்னா கர்த்தர் வாலிபர்களாகி நமக்கு சொல்ற 2 காரியம் தான். வசனத்தை உள்ள வச்சுக்க, 2வது நீ ஜெயிக்கணும், இதற்கு பரலோகம் உனக்கு துணையா இருக்கும். அந்த கவனத்தோடு நீங்க வாழணும். இயேசுவினுடைய வாழ்க்கையில பிறப்பில் இருந்து சிலுவை வரை பிசாசு துரத்தி கொண்டே இருந்தார், பிறந்ததிலிருந்து சிலுவை வரை. ஆனால் ஒரு புள்ளி அளவு கூட சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் ஜெயித்தவர் நம்முடைய ஆண்டவர். ஜெயம் பெற்றவராக சிங்காசனத்தில் அமர்ந்தார். சாத்தானுக்கு அவர் இடமே வச்சுக்கிற மாட்டார். ராஜாவாக்க போறேன் நாசரேத்துல வந்தா காணாம போயிடுவார். எவ்வளவு தீர்மானமா வாழ்ந்திருக்காரு. இங்கெல்லாம் நம்ம ஆளுகளுக்கு ஏதாவது கிடைக்க போகுதுன்னா இயேசுவை வித்துருவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்றைய சபை இருக்கிறது. ஏதாவது வாங்கலாமான்னு வர்றாங்க, ஏதாவது கிடைக்குமான்னு வர்றாங்க. அவர் ஏற்கனவே சகலத்தையும் ஜெயித்து விட்டு போனார். ஒன்றை சொல்லவா, ஆதாமும் ஏவாளும் இழந்த பரதேசி மையத்தில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை இனி ஜெயிக்காமல் எவனும் தொட முடியாது. சொல்ல போனால் நீங்களும் நானும் அதை தொட வேண்டுமானால் ஜெயித்து மரித்து போனால் மட்டும்தான் பரதேசி நடுவில் இருக்கிற அந்த கனியை. ஆனால் ஆதாமும் ஏவாளும் அதை சாதாரணமாக எண்ணினார். ஆண்டவர் வெளிப்படுத்தல் 2 சொன்னார், ஆமா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ தோத்து போனவனுக்கு கொடுக்க மாட்டார். இனிமே என்ன தோல்வி? பரீட்சையில தோத்துட்டேன் அப்படியா? மந்த்லி டெஸ்ட்ல தோத்துட்டேன் அப்படியா? இல்ல, கண்கள் நிச்சயில தோத்துட்டேன் சிம்சோனை போல, அவனுக்கு கிடைக்காது. மாம்சத்தின் நிச்சயில தோத்துட்டேன் தாவீதை போல, அவனுக்கு கிடைக்காது. நான் ஏன் இவங்க பேர்லாம் சொல்றேன்? இவங்க தோத்து ஜெயித்தவர்கள், நமக்கு முன்னுதாரணமா இருக்கிறவர்கள். அதனால என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வாலிபர்களா இருந்தால் உங்களை போன்ற வாலிபர்கள் அநேகர் தோத்து வெளியேறி விட்டார்கள். ஏனென்று சொல்லுகிறேன் தெரியுமா? யோவான் 3:20 சொல்லுகிறது. ஆமா, யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. சபைக்குள்ளிருந்து வெளியே போன வாலிபர்களை குறித்து கர்த்தர் இங்கே இப்படித்தான் பேசுகிறார். 3ஆம் அதிகாரம், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி. இங்க வந்தா கண்டிப்பா வரும். ஆனா அவன் இங்க வர்ற கண்டிப்பா அவனுக்கு பிடிக்கலன்னா அவன் இருள்ல இருக்காங்க. அவன் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி இருக்கான். அவனுக்கு அந்த எச்சரிப்பு பிடிக்கல. அடுத்த வசனத்தை பாருங்களேன். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு எங்க வரான்? அவனே வரான். என்ன கண்டிக்க, என்ன புத்தி சொல்லுங்க. நான் ஜெயிக்கணும், நான் பாவத்தை விட்டுறணும், நான் பாவத்துல இருந்து வெளியே வரணும்னு விரும்புறேன், எனக்கு அந்த பாவம் வேண்டாம்னு விரும்புறேன். இதை நீங்க எல்லாரும் கவனிக்கணும். நிறைய நேரத்துல அந்த மோவா அந்த ராஜா இருப்பாரு, அந்த பாலாக்கு போய் தவறு செய்து பாலாக்கு போய் ஏமாற்றி அங்கே ஒரு பெரிய அழிவை உண்டாக்குவானே, அந்த பின்புலத்துல பிசாசு செய்த திட்டத்தை அறியாமல் தான் அன்றைய இஸ்ரவேலர்கள் விழுந்து விட்டார்கள். என்ன திட்டம்? பின்புலத்துல ஒரு பையனை பிசாசு உனக்கு முன்னாடி அனுப்புவான் வாலிப நாட்கள்ல. ஆனா இன்னைக்கு நிறைய வாலிப பெண்களே நம்பர்லாம் தேர்ந்தெடுத்து பையனை தேடுறாங்க. இது அதை விட கொடுமையா இருக்கு. நான் நம்ம சபைகளிலே பார்க்கிறேன். இன்னைக்கு எல்லாம் குரூப்ல எல்லாம் பிள்ளைகளை எல்லாம் சேர்த்து வச்சு போடுறதே நமக்கு பயமா இருக்கு. எவன் நம்பரை யார் எடுத்து எப்படி போறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. யாரோட யார் சாட் பண்றானே தெரிய மாட்டேங்குது. நம்மளே வழியை உண்டாக்கி வச்சிருவோமோன்னு தோணுது. ஏன்னா இங்க யார் ஜெயிக்கிறதுக்கு வந்திருக்கா? இங்க பாவத்தோட சேர்ந்து போறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. சமதளமா வாழ்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பாவத்தை கட்டி பிடிச்சு புரள்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்றாரு,
வாலிபர்களே, வாலிப பெண்களே, நீங்கள் பாவத்தை ஜெயித்ததுனாலும் தேவ வசனம் உங்களில் இருக்கிறதுனாலும் நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு எழுதுறேன். அந்த தம்பி தூங்குறான் பாருங்க, இங்க வந்து உட்கார் தம்பி. இந்த முதல் வருஷம் நீங்க சொல்லுங்க, ஆண்டவருடைய வசனத்தை இருதயத்துல வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு விரும்புறீங்க? எத்தனை பேருக்கு 119:9 தெரியும்? எத்தனை பேருக்கு 119:9 தெரியும்? ஏன்னா வாலிபன் தன் வழியே நம்முடைய வசனத்தின்படி, வசனத்தை இருதயத்துல வச்சுக்கிட்டாதான். நம்ம பார்க்கிற நிறைய வாலிபர்கள் வேதாகமத்துல தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாவமே செய்யாதவங்க. அவங்களுக்கு தான் பிரச்சனை வந்துச்சு. அப்பயும் அவங்க விசுவாசத்தை விடலை. ஏன்னா அவங்க இருதயத்துல என்ன இருக்கு? வசனம் இருக்கு. கர்த்தர் அவங்களை தப்புவிப்பாருன்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கர்த்தரோட அவங்களுக்கு சரியான உறவு இருக்கு. கர்த்தரோட அவங்களுக்கு சரியான புரிதல் இருக்கு. நான் இங்க பேசும்போது எனக்கு புரியுது, நிறைய பேர் வசனத்தை விரும்பி கேட்கறது இல்லை, அந்த வார்த்தையை விரும்பி ஏற்றுக்கொள்றது இல்லை. பல நேரங்கள்ல வழக்கறிஞர்களை நிறைய வச்சிருக்கிற அரசியல்வாதிகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன வேணாலும் பண்ணிட்டு வாடா, நம்ம பாத்துக்கலாம், நம்ம கிட்ட யாரு இருக்கா? வக்கீல் இருக்கார். ஆனா 1 யோவான் 2 நீங்க வாசிச்ச வசனத்துல பரலோகம் உங்களுக்கு என்ன சொல்லுது தெரியுமா? 1 யோவான் 2:1 எடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு, எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. எப்படி கூப்பிடுறாரு? நமக்கு ஒரு வக்கீல் இருக்காரு, இயேசு என்கிற வக்கீல் இருக்காரு. நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு வாடா, நீ காலேஜ்ல போய் என்ன வேணாலும் பண்ணிட்டு வா, நீ உலகத்துக்குள்ள போய் என்ன பாவம் வேணாலும் பண்ணிட்டு வா, நமக்கு தான் யார் இருக்கா? அப்படி சொல்றாரா? ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம். நான் எப்பவுமே பெண்களை பார்த்து சொல்றது, நெருப்பு மாதிரி இருக்கணும், இல்லைன்னா யோசேப்பு மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? உங்களை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. பாவம் எப்ப வேணாலும் நம்மளை கவி பிடிக்க ரெடியா இருக்கு. ஏன்னா பாவங்கிறது பிசாசு 3 விதமான காரியத்துல நமக்குள்ள வர்றான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது 3மே லிங்க் ஆகி தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நானே இருக்கிறேன்னு வச்சுக்கிறேங்க. நான் 2-3 இடத்துல பிசாசை ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்கிறேன். அடுத்து என்ன எந்த விதத்துல கவுத்தலாம்னு கவனமா சுத்துவான். நம்மள 2 தடவை இவன் தோக்கடிச்சுட்டான்ல, விட்டக்கூடாதுறான். அப்ப அவன் பின்னி பிணைஞ்சு நம்ம கிட்ட அவனுக்குரிய காரியம் என்ன இருக்குன்னு கவனிப்பான். பல பேர் பெருமையில விழுந்துருவாங்க, எருமையில விழுந்துருவாங்க. நான் பெரிய ஆளு, நான் எப்படி அப்படி நினைக்கும் போது அந்த ரூபத்துல வீட்டுக்குள்ள புகுந்துருவான். எந்த ரூபத்துல பிசாசு வருவானே தெரியாது. ஆனா வாலிப நாட்கள்ல இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு தேவையில்லை, இதை நான் செய்யக்கூடாது என்பதில் நீங்க கவனமா இருப்பதற்கு வசனத்தை உங்க இருதயத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்படிதான் வாழணும், நான் இப்படிதான் திருமணம் முடிக்கணும், இப்படிதான் என் வாழ்க்கையை பார்த்துக்கணும், நான் இப்படித்தான் நடக்கணும், எனக்கு இதுதான் திட்டம் அப்படிங்கறதுல நீங்க கவனமா இருங்க. இன்னொரு விஷயத்த சொல்றேன், பரிசுத்தத்துல கவனமா இருங்க. வேலையை பத்தி ஆண்டவர் பார்த்துக்கிறார். பரிசுத்தத்துல கவனமா இருங்க. மேன்மையை பத்தி அவர் பார்த்துக்கிறார். எங்கேயாவது பரிசுத்தத்துலதான் தானியேல் கவனமா இருந்தார், வேலையை அவர் பார்த்துக்கிட்டார். சிலையை வணங்க கூடாதுங்கிறதுல தான் சாத்ராக், மேஷாக் கவனமா இருந்தாங்க. பதவியை கர்த்தர் பார்த்துக்கிட்டார். அந்த போத்திபார் மனைவிட்ட தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுல தான் யோசேப்பு கவனமா இருந்தார். யோசேப்புக்கான உயர்வை கர்த்தர் பார்த்துக்கிட்டார். நீங்க பரிசுத்தத்தை பார்த்துக்கிறீங்க. அதனாலதான் சொல்றாரு, என் பிள்ளைகளே, நீங்க பாவம் செய்யாதபடிக்கு உங்களை நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு எழுதுறேன். பாவம் செய்பவனானால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பேசுறாரா? ஆமா, இப்படித்தானே எழுதி இருக்கணும். நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நமக்கு பரிந்து பேசுகிறவரா இருக்கிறபடியால் நீங்கள் பாவம் செய்யலாம். அப்படித்தானே எழுதி இருக்கணும். என்ன ரைட் தானே? நமக்கு தான் யார் இருக்கா? வக்கீல் இருக்காருல்ல. ஆனா எப்படி எழுதி இருக்கு? அப்படி எழுதி வரும்போது எப்படி எழுதுறாரு? வாலிபர்களே, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க கண்களின் நிச்சயம் ஜெயிச்சிட்டீங்க. இவங்க இந்த படிக்கிற 10th 11th 12th இப்ப பார்ட்னர்ஸ் தேடுறாங்க. பார்ட்னர்ஸ் தேடுறாங்க. கடைசியில் யாராவது கொஞ்சமாவது மகிமையான ஆசீர்வாதத்துக்குள்ள போனாங்கன்னு பாத்தீங்கன்னா, தன் முன்னோர்கள் நடந்து வந்த வழியை தான் இவனும் தேடுறான். இவன் வேதத்துல இருந்து வழி தேட மாட்டேங்கிறான். உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், வேதத்துல வழி தேடுப்பா, வேதத்துல நீ ஆசீர்வாதத்தை தேடுப்பா, வேதத்துல நன்மையை தேடுப்பானா இவன் எங்கேயோ தேடுறான். அதனால வாலிபர்களே, உங்களுடைய காரியத்தை நீங்கள் செய்யுங்கள்.
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் செய்யாமல் வேற ஏதேனும் ஒன்றை செய்து கொண்டிருந்தால் அதுதான் மிகப்பெரிய பாவம். பெரியவங்களுக்கு சேர்த்து சொல்றேன், என்ன செய்யணுமோ அதை செய்யாம என்ன செய்யக்கூடாதோ அதை செய்யறதுக்கு பேரு பாவம். நீ என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்யறதுக்கு தீர்மானம் பண்ணுங்க. காலையில எழும்பி இதுதான் செய்ய முடியும், இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது என்பதுல தீர்மானமா இருங்க. படிக்கிற பிள்ளைகள் அந்த வாலிப நாட்கள்ல வர்ற அந்த மோக இச்சைகள், அந்த அலைகள், அந்த பெரிய என்ன சொல்லுவது நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிற பெரு வெள்ளத்தை நீங்க அழிக்கிறதுக்கு தேவனோடு நெருங்குங்கள். நீங்கள் ஜெயித்து வெற்றி பெற வேண்டும். அதுதான் தேவனுடைய மிகப்பெரிய விருப்பம். ஆண்டவராக இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன், என் மேல் இருக்கிற உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப நீங்க உலகத்தை ஜெயிக்கணும்னா நீங்க யாரோட இருந்தாதான் ஜெயிக்க முடியும். ஆமா, ஆனா நீங்க நல்ல ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க இயேசுவோட இருக்கிறதுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பிசாசோட இருக்கிறதுக்கு பாவம் செஞ்சாலே போதும், வந்துருவான் அவன் பாட்டுக்கு. ஆனா டேமேஜ் ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா இயேசுவோட இருக்கிறதுக்கு நேரம் செலவு பண்ணீங்கன்னா ஆசீர்வாதம் ரொம்ப அமர்க்களமா இருக்கும். உங்களுக்கு எது வேணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இயேசுவோட நேரம் செலவு பண்றது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீ செலவு பண்ணி பாருங்க. என்ன கேட்கிற வாலிபர்களே, உங்களுக்கு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னையெல்லாம் கேட்டானு திரும்ப வாலிப நாட்களுக்கு போனா எப்படி வாழணும்னு நம்ம நிறைய கத்துக்கிறோம், ஆனா போக முடியாதுல்ல. வாலிபமும் இளம் வயதும் மாயையா. இந்த காலத்துல வசனத்தை உள்ள வச்சுக்கிட்டு ஆண்டவருக்காக வாழ்வீங்களா? பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவரோட நெருங்குவீங்களா? ஆண்டவர்கிட்ட பரீட்சையில மார்க் கேட்கறதுக்கு நெருங்காது, பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு நெருங்கு. அப்பா, இது நான் செய்ய முடியாம இருக்கேன், இதுல சிக்கிக்கிறேன். எவன் ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதனால் அவன் அடிமையாயிருக்கிறான். எது உங்களை ஜெயிக்குது வாலிப பிள்ளைங்களே? எது உங்களை அடிமைப்படுத்துது? அதை நீங்க ஜெயிக்கணும். ஏன்னா பிள்ளைகளே, பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு என்ன பண்றேன், எழுதுறேன். நமக்கு தான் பரிந்து பேச இயேசு இருக்காருல்ல, அப்புறம் ஏன் இப்படி எழுதி இருக்காரு தெரியுமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பிதா நடு மையத்துல இருக்காரு, இயேசு வலது பார்சத்துல இருக்காரு. இன்னைக்கு நான் என்னைய வச்சுக்கிறோம், நான் காலையில இருந்து ஒரு 10 பாவம் செஞ்சுட்டேன். எத்தனை பாவம்? 10 பாவம். எத்தனை தடவை பிதாட்ட இயேசு பரிந்து பேசுவாரு சொல்லுங்க? எத்தனை தடவை? 10 தடவை பேசிட்டார். 11ஆவது தடவை நான் பாவம் செய்யறேன். இயேசுவோட நிலைமைய நினைச்சு பாருங்க. இயேசு, ஆண்டவராக இயேசு என்ன நினைப்பாரு? எப்படி பிதாட்ட மறுபடியும் போறது, எப்படி இவனுக்காக மறுபடியும் பரிந்து பேசுறது. அப்ப இந்த நேரத்துல இயேசுவை நம்ம என்ன எங்க கொண்டு போய் விட்டுறோம்? தர்ம சங்கடத்துல எங்க கொண்டு போய் விட்டுறோம்? ஆமா. அப்ப ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 100 பாவம் செஞ்சானா ஆண்டவர் இவன் பாவத்தை நீக்கிறதுக்கு எத்தனை தடவை பிதா விட்ட பரிந்து பேச வேண்டியது? ஏன்னா பிதா நீதி உள்ளவர், பிதா பாவத்தை பார்க்காதவர், பாவத்தை கண்டிராத சுத்த கண்ணர். இவன் என்ன செய்யறது? உங்களுக்காக திரும்ப திரும்ப இந்த சகோதரி ஒரு தடவை மன்னிச்சிருங்க, இந்த சகோதரி இன்னொரு தடவை மன்னிச்சுக்கிறீங்க, இந்த சகோதரி இன்னொரு தடவை மன்னிச்சுக்கிறீங்க. இப்படியே எத்தனை தடவை ஏசப்பாவை நம்ம கஷ்டப்படுத்துறோம்? எத்தனை தடவை? எத்தனை வருஷம்? அவ ஒரு தடவை ஏசப்பாவை நினைச்சு பார்த்து, நான் இனிமே அவரை தர்ம சங்கடத்துக்குள்ள தள்ள மாட்டேன், நான் பரிசுத்தமா வாழ பிரயாசப்படுறேன் அப்படின்னு உங்களை ஒப்பு கொடுங்க. இதை எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு. அதை கொஞ்சம் எடுத்து கவனமா பார்க்கும்படி உங்களை கேட்கிறேன். சரியா? எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துக்கு நேரா நீங்க திருப்பினீங்கன்னா எல்லாரும் கவனமா அந்த வார்த்தைகளுக்கு நேரா திரும்பும்படியாக உங்களை கேட்கிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் கவனிங்க. இங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 14ஆம் 15ஆம் வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு எனும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ள கடவோம். நாம் பண்ணின அறிக்கையை எப்படி இருக்கணுமா? உறுதியாய் பற்றி கொள்ளப்படும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். அவங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நமக்கு ஆரோன் இல்ல பிரதான ஆசாரியன்,
நமக்கு எலியேசர் இல்ல பிரதான ஆசாரியர், நமக்கு பினகாஸ் இல்ல பிரதான ஆசாரியர், நமக்கு யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் வானத்துக்கு போனார், அதுபோல நாமும் எங்க போவோம்? அதனால நம்ம மண்ணோட மண்ணா அழிஞ்சு போக மாட்டோம். இயேசு எப்படி உயிர்த்தெழுந்து போனாரோ நம்மளும் உயிர்த்தெழுந்து போவோம். இந்த நம்பிக்கைக்காக மட்டும்தான் நீங்க பாவம் செய்யாம வாழணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு எப்படி வானத்துக்கு போனாரோ அப்படியே நாங்களும் போவோம். அந்த அறிக்கையில எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். அந்த அறிக்கையில எப்படி இருக்கணுமா? அது 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாருங்க, 11ல இருந்து நீங்க பாருங்க. என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? டெய்லி புத்தி சொல்லணுமா? பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது தாய் தகப்பனை விட்டு விலகிறது, நல்ல ஆலோசனைகளை விட்டு விலகுவது, நன்மைகள் சொல்றவங்களை புரிஞ்சுக்கிறாம வாழ்றது, இருதய கடினப்பட்டு யாராவது புத்தி சொன்னா அவங்களை வெறுக்கிறது. வேதம் என்ன சொல்லுது? புத்தி சொல்றவங்களை நாடோறும் அவங்க கடினப்பட்டு போகாதபடி என்ன செய்யணுமா? அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கணும். நாள்தோறும் புத்தி சொல்லணுமா? அடுத்த வசனத்தை நீங்க கவனிங்க. நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டார். அப்ப ஆரம்பத்துல நான் பரிசுத்தமா இருந்தேன், அப்புறம் திடீர்னு வழுக்கி விழுந்துட்டேன். ஆரம்பத்துல நான் பாவம் செய்யாம இருந்தேன், ஆனா டக்குன்னு விழுந்துட்டேன் பிரதர், டக்குன்னு விழுந்துட்டேன். ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுது? ஆரம்பத்துல எப்படி இருந்தீங்களோ அப்படியே கடைசி வரை. ஏன்னா நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்காரு. நம்ம அறிக்கையில உறுதியா இருக்கணும். இல்ல ஒரு விஷயத்தை நீங்க கவனிங்களேன். இந்த எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல எங்கேயாவது துணிகரமான பாவத்துக்கு மன்னிப்பு இருக்குன்னு போட்டிருக்கான்னு பாருங்க. பலவீனத்தை மன்னிக்கிறார். ஒருத்தன் பலவீனத்துல அவனுடைய பலவீனத்தின் நிமித்தம் விழுந்து போனான், அதை மன்னிக்கிறார். அடுத்தது என்ன போட்டிருக்கு? நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டும் ஜெயித்தார், அது நிமித்தம் சோதனைகளை மாற்றவனுக்கும் கொஞ்சம் மன்னிப்பு கொடுக்கிறார், சோதனைகளை சிக்கிறவனுக்கும். இந்த 2 இடத்துல தான் அவர் அவனுக்காக என்ன பேசுவாரு? பரிந்து பேசுவார். துணிகரமா போய் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்தவன்ட்ட போய் இதுல ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? யூதாஸ் காரியத்தை காசு வாங்கினான்ல, காசெல்லாம் வாங்கினான்ல, அவன் யார்கிட்ட வரல? இரக்கத்தை பெறதுக்கு யார்கிட்ட வரல. ஆனா பேதுரு எங்க வந்தாரு? நேரா வந்து சீஷர்களோட சேர்ந்துக்கிட்டார். மொத்தத்துல யூதாஸுக்கு சீஷர்களோட என்னவே கிடையாது, ஐக்கியமே கிடையாது. இவங்க 7 பேர் 8 பேர் ஒன்னா இருக்காங்க, அவன் தனியா டீல் பண்ணிட்டு இருக்கான். நிறைய பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, தனியா டீல் பண்ணுவாங்க, ஒன்லி பாவத்தோட மட்டும்தான். பிரதான ஆசாரியர் அட்வான்ஸ், காசு, பணம், பையி, நரகம், தனி டீலிங். அவங்க ரூட் என்னமோ சொல்லுவாங்களே, என்ன வழியா? தனி ரூட். அவங்களுக்கு கடவுளுக்கு சம்பந்தமே இருக்காது. முதல்ல பாவம் செய்யாம இருக்கிறவன் தேவ ஜனங்களோட ஐக்கியமா இருக்கிறான். ஏன்னா அவன் பலவீனத்துல தானே விழுந்தான். அவன் அந்த நைட்டு இயேசுவ சிலுவையில அறையிறதுக்காக விசாரணை செய்யும் போது நிக்க முடியல. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? மீதி 8 பேர் ஓடி போயிட்டாங்க. அவன் மட்டும் இயேசுவுக்கு என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம், எப்படி பறந்து போறாருன்னு பாப்போம், எப்படி மறைஞ்சு போறாருன்னு பாப்போம்னு குளிர்ல போய் நின்றான். 3 பேர் வந்து அவன்கிட்ட வந்து, ஆண்டவர் நீனு இயேசுவோட இருந்தவன்னு சொன்ன உடனே அவனால தாங்க முடியல, விழுந்துட்டான். ஆண்டவர் அவனை ஏத்துக்கிட்டார். இதுல வந்து என்ன தெரியுது தெரியுமா? 2 விஷயத்தை இந்த மாலையில உங்களுக்கு சொல்றேன். ஒண்ணு, பாவமே செய்யாம காப்பாத்திக்கிறீங்க, கண்கள் நிச்சயம் வரவிடாதீங்க. யோசேப்பு மாதிரி, தானியேல் மாதிரி, ஆமா பரிசுத்தவான்கள் இயேசுவை போல பாவமே செய்யாம நீங்க உங்களை காத்துக்கிறீங்க. செஞ்சிட்டீங்கன்னா 4:16 ஞாபகம் வச்சுக்கிறேன். என்ன 16? எபிரேயர் 4:16 தான். இதை தவிர வேற எந்த பக்கம் சுத்தினாலும் நீங்க சிக்கிடுவீங்க. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு நான் பேசின இந்த யோசபாத்தினுடைய காரியத்தினுடைய பின்விளைவு எத்தனை தலைமுறை போச்சு பாருங்க. நிறைய பேர் நரகம் வரைக்கும் போறாங்க. நான் சொல்றேன், இந்த யோராமுக்கு இத்து செத்து போனான்ல,
அந்த பிரச்சனையை நீங்க கவனிக்கும் போது பாத்தீங்கன்னா, அந்நிய நுகத்துல கல்யாணம் பண்ணதுனால யோராம் அப்படி சாகல. நல்லா கவனிச்சுக்கிறங்க. அவன் கட்டிட்டு வந்த மனைவி நிமித்தம் சொந்த சகோதரர்களை கருவறுத்தது நிமித்தம் தான் அவனுக்கு வியாதி வந்துச்சு. ஏன்னா கொலை செய்தவனுக்கு என்னதான் தீர்வு? நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அந்நிய நுகத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்தனாலதான் யோராம் அப்படி செத்து போனான்னு. இல்லவே இல்லை. அவன் கல்யாணம் கட்டிட்டு வந்து அத்தாலியால் பண்ணின சேட்டை நிமித்தம் தூண்டி விட்டாள். ஏன்னா அவளுக்கு யாரை பத்தி தெரியாது, ஆண்டவரை பத்தி தெரியாது. அவளுக்கு தூண்டி விடத்தான் தெரியும். தூண்டி விட்டதுனால யோராம் தன் சகோதரர்களை எல்லாம் என்ன செய்தான்? கொலை செய்தான். சகோதரர்களை கொலை செய்தது நிமித்தம் யோராம் என்ன பண்ணினான்? செத்து போனான். ஏன்னா கொலை செய்யப்பட்டவனுக்கு கொலை செய்தவனுக்கு என்னதான் நியதி? அதனால கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்கிற ஒரு புள்ளி இருக்கு பாத்தீங்களா, அந்த புள்ளி பின் காலத்தில் மிகப்பெரிய விளைவை உண்டாக்கும். ஒரு பிரசங்கத்தை காபிரியல் தாமஸ் ராஜ் பண்ணியிருந்தாரு. அந்த ஷார்ட்ஸ் நான் பார்த்தேன். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் என்ன பண்றாங்கன்னா, திருமணத்துக்கு முன்னாடி உடல் உறவு கொண்டுறாங்களாம். யாருடைய அந்த பாவத்தை அறிக்கை செய்யாம அப்படியே வச்சுக்கிட்டே இருக்காங்களாம். அந்த பாவம் உள்ள போட்டு முட்டையா இருக்குமா, கருவா இருக்குமா அவங்களுக்குள்ள, அது அப்படியே இருந்துகிட்டே இருக்குமா. 50 வயசு ஆகும்போது 50 வயசு முதியவர் 12 வயசு பெண்ணை கெடுத்து விட்டாருன்னு ஜெயில இருப்பாங்க. ஏன்னா உள்ள என்னவா இருக்கு? முட்டையா இருக்கு. இவன் அதை அழிக்கவே இல்லை. அழிக்காம இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தியோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். அது எப்படா குஞ்சு பொரிக்கலாம்னு காத்துக்கிட்டே இருக்கு. இது எப்ப வந்துச்சு? உள்ள முட்டையா 18 வயசுல வந்துச்சு. 18 வயசுல உள்ள போட்ட முட்டை தான் 58 வயசுல ஜெயிலுக்கு அனுப்புது. அப்படின்னு சொல்லும் போது பாவமும் பிசாசும் எவ்வளவு கொடூரமானவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு, இயேசு எனக்காக இத்தனை கொடூரமா சிலுவையில தொங்கினாரு, என்னை எந்த அளவிலே காப்பாற்றி என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க கவனமா இருக்கணும். எபிரேயர் 4 கவனமா இருக்கிறதுக்கு 3 வார்த்தை சொல்றாரு. அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். முதலாவது 1ஆம் வசனத்துல பயந்து இருக்க கடவும். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருக்கணுமா? ஆமா ஆண்டவரே, நான் ஸ்கூலுக்கு போறேன், காலேஜுக்கு போறேன், எதுவும் என்ன நான் பின்வாங்கி போற அளவுக்கு, உங்களை விட்டு விலகி போற அளவுக்கு என் வாழ்க்கையில எதுவுமே வந்துடக்கூடாதுன்னு நீங்க பயந்து இருக்கணும். 11ஆம் வசனத்துல சொல்லுது ஜாக்கிரதையா இருக்க கடவும். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி இருக்கணுமா? ஆமா, 14ஆவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு உறுதியாய் பற்றி கொள்ள கடவும். இப்ப சொல்லுங்க எல்லாரும், பயந்து இருப்போம், ஜாக்கிரதையா இருப்போம், உறுதியா பற்றி கொள்வோம். அப்ப முதல்ல பயந்து இருக்கிறதுனா, நீங்க பாத்தீங்கன்னா இந்த நல்லா படிக்கிற பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்தவொடனே குளிர்லாம் ஆடும். நீ தான் நல்லா படிச்சிருக்கீல, எதுக்கு உன் பயப்படுறேன்? ஒண்ணுமே படிக்காத பரிச்சையா இருக்கட்டும், அவன் நேர பாதாளத்துல போய் விழுந்துருவான். ஆனா இவன் பரீட்சைடா, ஒரு மார்க் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது, இனி அடுத்து வராது பரீட்சை, பயமா இருக்கு, எப்படியாவது நல்லா எழுதிடணும், பயமா இருக்கு. இந்த பயத்தோட ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிட்டு வாங்க. எவங்கிட்ட சிக்கிடக்கூடாது, எந்த அநியாயத்துல சிக்கிடக்கூடாது, எந்த போதையில சிக்கிடக்கூடாது. கடைசியா வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், இப்ப வர்ற போதை பவுடர்ல வருதுல, தண்ணியில கலக்கி ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா உன்னை இயேசுவை தவிர யாராலையும் விடுவிக்க முடியாது. ஒரு தடவை அந்த காலத்து போதை பொருட்களை தொட்டுட்டு வேணான்னு ஒதுக்கி போன காலம் உண்டு. அதுக்குள்ள மூளையை கொண்டு தூண்டுற, மூளையை சுண்டி இழுக்கிற ஒரு பவர் இருக்கான். அடுத்து எப்படியாவது நீ தண்ணியில கலக்கி குடிக்கிற வரை நீ நிறுத்தவே மாட்டியா. என்ன கேட்கிற வாலிப தம்பிங்களா, இயேசு உனக்காக பரிந்து பேசுறாருப்பா. பயந்து இருப்பா, ஜாக்கிரதையா இருப்பா, உறுதியா இருப்பா. அவர் உனக்காக இளைப்பாறுதலை வச்சிருக்காரு. ஆதாம் இழந்த பரதேசின் மத்தியில் இருக்கிற கனியை புசிக்கணும்னா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்தாகணும். ஆதியாகமத்துல இழந்ததை பெறணும்னா வெளிப்படுத்தலுக்கு வரணும். இடையில யாருக்குமே ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்கலங்க. தாவீதுக்கு கொடுக்கல, தானியேலுக்கு கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. ஆதாமும் ஏவாளும் இழந்த அந்த ஜீவ விருட்சத்தை பெறதுக்கு சிலுவையில இயேசு சுமந்து உன்னை அந்த கனிக்கு நேரா கொண்டு வர. இயேசு எப்பயுமே நம்ம கிட்ட பேசுறது எல்லாம் நித்திய ஜீவன், இளைப்பாறுதல் தான். ஆனா பிசாசு உங்ககிட்ட பேசுறது வேலை, பணம், நகை, வீடு, நிலம். ஏன்னா அதுதான் கண்களின் இச்சை. சாத்தான் பணத்தை பத்தி, உலகத்தை பத்தி, தங்கத்தை பத்தி, வெள்ளிய பத்தி, செக்ஸ பத்தி, உலகத்தை பத்தி, இச்சையை பத்தி, பாவத்தை பத்தி, இத பத்தி தான் பேசுவான். இயேசு எப்பயுமே நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கனால பரலோகத்தை பத்தி, நித்திய ஜீவனை பத்தி, இளைப்பாறுதலை பத்தி தான் பேசுவார். அதனாலதான் அந்த ஆண்டவர் ரொம்ப நல்லவர். என்ன
நீ எதையோ வாங்கிட்டு போகணும்னு அவர் நினைக்கிறவர்ல. நீ அவர் மடியில உட்காரணும், அவரோட என்னைக்கு வாழணும், அவருக்காக வாழணும். அதனால இயேசு உனக்காக பரிந்து பேசுறாரு அப்படின்னு நினைச்சு அவருடைய பிள்ளைகளா ஜெயித்தவர்களா வாழுங்க. உங்களை பார்த்து பரலோகம் எழும்பி நின்று சொல்லணும், என் பிள்ளை ஜெயிச்சுட்டா பாரு, என் பிள்ளை ஜெயிச்சுட்டான். தானியேல் ஜெயிச்சுட்டான் பாருங்க. ஆமா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஜெயிச்சுட்டான் பாருங்க. ஆனா இவங்கெல்லாம் ஜெயித்தவங்க. ஆனா சிம்சோன் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தின்படி ஆசீர்வதிக்கப்பட்டவன். தெரியுமா? கடைசி வசனம் தம்பி. இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிக்கப்பட்டவன் சிம்சோன். இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிக்கப்பட்டவன் தாவீது. ஏன்னா தாவீது ஒரு ஜெபம் பண்ணா, ஆண்டவரே நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்கா வீடு இருக்குன்னு வச்சுக்கங்களேன், நீங்க போன் பண்ணிட்டுலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. யார் வீடு அது? நேரம் போயிட்டு, என்னக்கா நல்லா இருக்கியா, என்ன சாப்பாடு, பிரியாணியா, கொடு, தட்டை கொடு, எடுத்து போடுவான். ஏன்னா அது யார் வீடு? ஆமா, அது மாதிரி கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணா நான் நேரம் உங்க வீட்டுக்கு வந்துடணும். எனக்கு நீங்க எப்பயும் நோ மட்டும் சொல்லிடாதீங்க. நான் எப்பயும் வந்தடையத்தக்க ரெக்கையா நீங்க இருக்கணும். எப்பயும் உங்ககிட்ட நான் ஓடி வந்துடணும். எப்பயும் என் கண்ணீருக்கு நீங்க தான் காயம் கட்டுறதா இருக்கணும். எனக்கு எப்பயும் நீங்க தான் இருக்கணும். அது அந்த உணர்வோட நீங்க ஏசப்பாவை நெருங்குங்க. நிரந்தர இளைப்பாறுதலுக்கு நேரா நெருங்குங்க. நித்திய ஜீவனுக்கு நேரா நெருங்குங்க. இப்ப இங்க இந்த இடத்துல ஒரு 30 பேர் 20 பேர் இருந்தோம், இவ்வளவு பேர் மாறிட்டோம். இது இருக்கிற நீங்க உங்களை காப்பாத்திக்கொள்ள நீங்க எல்லாரும் பாவம் செய்யாதபடி. நிறைய தம்பிங்க இங்க வந்தாங்கல்ல, அவங்க குடும்பங்கள் எல்லாம் நான் ஏன் காப்பாற்ற முடியலன்னா, பாவம் பின்னி பிணைஞ்சு குடும்பத்துல கிடக்கு. அப்புறம் எப்படி சோகம் கிடைக்கும்? அப்புறம் எப்படி நான் போய் அவன் வீட்டுல போய் நீ பாவத்தை விடுறா நான் அவனை சோமாக்குறேன்னு இயேசு சொல்றாரு. அவனுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு அதான் சொல்றேன், பாவத்தை விட்டா மட்டும்தான் நீங்க ஜெயம் எடுக்க முடியும். பாவத்தை விட்டுருங்க, ஜெயம் உள்ளவர்களா வாழுங்க, இயேசுவோட நெருங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாரும்